தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கள்ளச்சாராய விவகாரத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ரூபாய் 1,00,000 மானியத்தில் பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ எனவும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கைபேசி எனவும் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தளபதி பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் வேண்டாமா என வைரல் ஆகும் வெங்கட் பிரபுவின் பதிவு. கோட் படத்தின் புதிய அப்டேட்டை இயக்குனர் வெங்கட் பிரபு வெளியிட்டுள்ளார். வெயில் சுட்டெரிக்கிறது என கவலை வேண்டாம், வருகிறது சென்னை புறநகர் வழித்தடத்தில் ஏசி ரயில் வரவுள்ளது. விருப்ப ஓய்வுக்கு அரசியல் அழுத்தம் காரணமா என்பது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். பிரதமர் மத்திய நிதியமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்வதற்காக ஆண் நண்பரை அறுவை சிகிச்சை செய்து பெண்ணாக மாற்றிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வீடு கட்ட ரூபாய் 1,00,000 மானியம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டம் புதுப்பொலிவு பெறும் ஈரோடு ரயில் நிலையம் கட்டுமான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் 2வது பாடல் சின்ன சின்ன கண்கள் நாளை மாலை வெளியாக உள்ள நிலையில் அதன் ப்ரோமோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இனியாவது போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் பேசியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி தெலுங்கானாவை சேர்ந்த வாலிபர் 50,000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளார். டாஸ்மாக் வருமானம் கடந்த ஆண்டை விட ரூபாய் 1,734 கோடி அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரம் எதிரொலி காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நடிகர் சூர்யா ஆட்சி நிர்வாகத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈஷா யோகா மையத்தில் உலக யோக தின விழா களை கட்டியது. மலிவான அரசியல் செய்யும் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த காணொலி என மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் பலி எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராய உயிரிழப்புகள் எதிரொலி காரணமாக மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருநங்கை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 1,00,000 மானியம் என பேரவையில் அமைச்சர் சி.வி. கணேசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மாடுகள் வளர்க்க தடை விதித்து சட்டம் கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநகராட்சி கடிதம் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தின் பின்னணியில் மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் பேட்டி அளித்துள்ளார். ஷார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 73,03,000 மதிப்புள்ள தங்கத்தை திருச்சி விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆனி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். இங்கிலாந்துக்கு எதிராக தென் ஆப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது. தங்கத்தின் விலை நேற்று அதிரடியாக உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து சவரன் ரூபாய் 54,240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.